ஹாய் சொந்தங்களே, இன்றைக்கி வாழைப்பூ வடை எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஒரு வாழைப்பூ எடுத்துக்கலாம். அதில் வந்துட்டு மேலே பட்டை எடுக்க வந்துட்டு உள்ளே பூ இருக்கும். அது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் இது இப்போவே செய்ய போகிறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அப்படியே தண்ணியிலே போட்டு எடுத்துக்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் கொஞ்சம் நேரம் கழித்து செய்ய போகிறீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பாத்திரத்தில் தயிர் உப்பு போட்டு அதை கலந்து விட்டு அதில் இதை நான் எடுத்துட்டு அது உள்ளே போட்டு வச்சுக்கோங்க. இல்லாட்டி நல்லா கருத்து போயிடும். உங்ககிட்ட தயிர் இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் மோரில் கூட இதை போட்டு வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், இது பெரிய நான் மாதிரி இருக்குது இல்லைங்களா, இதை கிள்ளிடணும். அதே மாதிரி எல்லாத்தையும் கிள்ளி எடுத்துடலாம். வாழைப்பூவில் இருக்கிற துவர்ப்பு சுவை வயிற்றில் இருக்கிற புண்ணெல்லாம் குணப்படுத்த பயன்படுது. அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு மாதவிடாய் காலத்தில் உதிரப்போக்கு அதிகமாக வரும் இல்லைங்களா, அதுக்காக இந்த வாழைப்பூ சாறை எடுத்துக்கிட்டு ஒரு ஸ்பூன் கற்கண்டு சேர்த்து ஒரு நாளைக்கு 2 முறை பருகி வரும்போது அந்த உதிரப்போக்கு கட்டுப்பாடாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாழைப்பூவில் லாஸ்ட்டாக குருத்து மாதிரி இருக்கிற பாகத்தை மொத்தமாகவே நம்ம கட் பண்ணி தயிரில் போட்டு வச்சுக்கலாம். அதே போல் நான்லாம் எடுத்து வச்ச வாழைப்பூவெல்லாம் கட் பண்ணி அதையும் தயிரில் போட்டுடலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் 1 கிளாஸ் அளவு கடலை பருப்பு போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இப்போ கடலை பருப்பை நல்லா கழுவி எடுத்துக்கிட்டாச்சு. இதை ஒரு 2 மணி நேரம் நம்ம ஊற வச்சிடலாம். நம்ம ஊற வச்சிருந்த பருப்பு நல்லாவே ஊறி இருக்கு. இப்போ இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். ஊற வச்ச பருப்பு போட்டாச்சு. ஒரு 10 பல்லு பூண்டு போட்டுக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி எடுத்து குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். நைஸாக அரைக்க வேண்டாம். கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்திருக்கேன், கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், ஒரு 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் வடையில் சேர்த்துக்கலாம். வாழைப்பூ வடைக்கு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் பருப்பு அரைச்சது சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் கூட சேர்த்துக்கலாம். மாவு நல்லா பிசைஞ்சிக்கிட்டாச்சு. இப்போ நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம். நாம் வடை தட்டி எண்ணெயில் போடும்போது ஃபஸ்ட்டு ஸ்லோவாக தான் வச்சுருக்கணும். அதுக்கப்புறமா ஃபாஸ்ட் வச்சுக்கலாம். இல்லாட்டி அது தனித்தனியாக திரிஞ்சிரும். ஃபஸ்ட்டு கோடு நம்ம போட்டு எடுத்தாச்சு. வடை நல்லா மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக வந்திருக்கு. சத்தத்தை கேட்டாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். செகண்ட் கோடும் இப்போ போட்டு எடுத்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. சுவையான வாழைப்பூ வடை ரெடி. நீங்களும் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் சூப்பராக இருக்குது.